Taste the Daily. சென்னை சோழிங்கநல்லூர் தொகுதி மக்களின் அடிப்படை தேவைகளை நிறைவேற்றாத விடியா திமுக அரசை கண்டித்து அதிமுக சார்பில் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. பள்ளிக்கரணை மாநகராட்சி அலுவலகம் அருகே சென்னை புறநகர் மாவட்ட கழகம் சார்பில் திருவள்ளூர் மத்திய மாவட்ட கழக செயலாளரும் முன்னாள் அமைச்சருமான பெஞ்சமின் தலைமையில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் KP கந்தன் மற்றும் கழக நிர்வாகிகள், தொண்டர்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். அப்போது கடந்த 4 ஆண்டுகளாக சோழிங்கநல்லூர் தொகுதி மக்களுக்கு எவ்வித அடிப்படை தேவைகளையும் நிறைவேற்றாத விடியா திமுக அரசை கண்டித்து முழக்கங்கள் எழுப்பப்பட்டன. இதையடுத்து பேசிய முன்னாள் அமைச்சர் பெஞ்சமின், அதிமுக ஆட்சியில் கொண்டுவரப்பட்ட திட்டங்கள் அனைத்தையும் நிர்வாகத்திறனற்ற ஸ்டாலின் அரசு கிடப்பில் போட்டுவிட்டதாக குற்றம் சாட்டினார். சிறுமிகள் முதல் பெரியவர் வரை, சிறுமிகள் முதல் புதியவர்கள் வரை, விடியா திமுக ஆட்சியிலே, பாதுகாப்பில்லை, திமுக ஆட்சி என்றாலே, பெண் பிள்ளைகளை பெற்றவர்களுக்கு, நிம்மதி இல்லை, வெட்கக்கேடு, மானங்கெட்ட திமுக அரசு, வெட்கக்கேடு. அரசினுடைய ஆட்சியில இன்னைக்கு எங்கு பார்த்தாலும் இன்னைக்கு கெஞ்சா புழக்கம். அந்த கெஞ்சா புழக்கத்தினால குறிப்பாக பெண் குழந்தைகள், மாணவிகள், அதே போல தாய்மார்கள், முதியோர்கள், அவர்கள் அனைவரும் ஒவ்வொரு நிலையிலும் படிக்கின்ற மாணவி என்று சொன்னால் சக மாணவர்களால், அந்த ஆசிரியர்களால் இன்றைக்கு பாலியல் தொல்லைக்கு ஆளாகப்படுகிறார்கள். கல்லூரிக்கு செல்லக்கூடிய மாணவி என்று சொன்னால் இன்றைக்கு அந்த சக மாணவர்களாலும் அந்த பேராசிரியர்களாலும் இன்றைக்கு பாலியல் தொல்லைக்கு ஆளாக்கப்படுகிறார்கள். இதை நாங்கள் சொல்லவில்லை, பத்திரிகையிலும் தொலைக்காட்சியிலும் அன்றாடம் நாம் பார்க்கின்ற ஒரு செயல். இன்றைக்கு பாதுகாப்பு வழங்கக்கூடிய காவல்துறை அதிகாரிகளுக்கு பாதுகாப்பு அற்ற சூழல் தமிழகத்திலே நிலவிக் கொண்டிருக்கிறது என்று சொன்னால் இந்த நாடு எங்கே சென்று கொண்டிருக்கிறது எண்ணி பார்க்க வேண்டும். இப்படிப்பட்ட மக்கள் விரோத அரசு அவன் நாடு இன்றைக்கு அகற்றப்பட காலம் வெகு தொலைவில் இல்லை. நிச்சயமாக 2026 மீண்டும் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் ஆட்சி, புரட்சித் தலைவர் அம்மாவுடைய ஆட்சி, மாண்புமிகு எடப்பாடி தலைமையில அமையும்